மக்களே நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் சார்ந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் இப்போ வந்து நடந்துட்டு வருதுங்க. ஏன்னா டிஎம்கேவை சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் மேல இப்போ வந்து வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரசும் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இதுல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அரஸ்டே செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏவா வேலு அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அரசியல்ல வந்து என்னென்ன போய்கிட்டு இருக்கு டிவிக்கு சம்பந்தப்பட்டு அப்படின்றத பத்தி தான் உங்ககிட்ட வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். வணக்க மக்களே, நான் உங்க கோகுல். இது போன்ற அரசியல் சார்ந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, ரீசெண்டா டிஎம்கே உடைய எம்எல்ஏ அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு மேடையில நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பற்றி ஏகப்பட்டதை வந்து ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டாரு. பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாரு. அதனால போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் மேல வந்து புகார் பதிவு செஞ்சிட்டாங்க. ஐ மீன் அவர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க. கைது செய்ய போகும்போது அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போலீஸ் கிட்ட வந்து ஒரு சில வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு. இருங்க, என்னுடைய அட்வொகேட், என்னுடைய வழக்கறிஞர் வரட்டும், நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் இல்லை சார், நீங்க வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு வரும்போது அவருடைய காரில் போய் ஏறிட்டாரு. அப்போ போலீஸ் இருந்துகிட்டு இல்லை, நீங்க போலீஸ் கார்ல தான், எங்களுடைய வாகனத்துல தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் இறக்கி கூப்பிட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிகமா வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் அராஜகம் அப்படின்ற மாதிரி நிறைய கோஷங்களை இந்த இடத்துல வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அவங்களுடைய போலீஸ் கார்ல உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய அந்த கண்டனத்தை வந்து சோசியல் மீடியா பக்கத்துல வந்து பதிவு செஞ்சாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் அவருடைய கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. திமுக தரப்பு எல்லாருமே இப்போ அவங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. RS பாரதி உட்பட. ஸோ அத்தனை பேர் வந்து எதிர்ப்பு குரல்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில கோர்ட்டு சொன்னதா சொல்லி சில தகவல்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைதானார் இல்லையா, இதற்கு ஜாமீன் கேட்டு கோர்ட்ல போயிட்டு மனு தாக்கல் செய்யும் போது கோர்ட் அந்த மனு மீதின் விசாரணை போது என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க ஒரு குடிமகனா இருந்துகிட்டு இந்த மாதிரி முதல்வரை வந்து தப்பா பேசக்கூடாது, அந்த மாதிரி தப்பா பேசுனது தப்பு, நீங்களே ஒரு முன்னோடியாக இருப்பீங்க இந்த மாதிரி தப்பா பேசக்கூடிய அந்த நபர்களுக்கு, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பதாகவும், அதனால ஜாமீன் மனு என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து சாட்டர்டே சண்டே கோர்ட்லாம் லீவ் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டிவிக்கே ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஏவா வேலு அவர்கள் மேல வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இப்போ நான் இருக்கக்கூடிய நிலையில என்னால உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட அவருடைய உடல்நிலை தேர்வதற்கு சில நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு சில டிவிகே தொண்டர்கள், பாத்தீங்களா உஷாராயிட்டார் இவரு, இப்படிதான்ப்பா அரஸ்டன் வந்துட்டாலே நெஞ்சை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, இல்ல உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க டிஎம்கேவை சார்ந்தவர்கள் அப்படின்ட்டு. ஸோ டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் இதை வந்து இப்படி பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ரீசெண்டா விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணாரு. கிட்டத்தட்ட 30,000 தொண்டர்களை கொண்டு வந்து ஜாயின் பண்ணாருங்க. அவர் கூடவே சில அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுல மொத்த நபர்களும் வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 350 பஸ், 600 காரு, அந்த ஈவெண்ட் ஃபுல்லாவே விஜயபாஸ்கர் அவர்களுடைய அந்த செலவுல தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போ வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவருடைய பணி இனிமேல் டிவிகேல இருந்தா தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஜாயின் பண்ணாங்க இல்லையா, இது சம்மந்தப்படுத்தும் ஒரு சிலர் வந்து இணையத்துல சில விஷயங்களை வந்து நெகட்டிவா பேசிட்டு வராங்க. டிவிகே எப்படி இது போன்ற நபர்களை எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம், அவங்க மட்டும் என்ன இந்த லஞ்சம் லாவண்யம் வந்து பார்க்காத நபர்களா, சில குட்கா கேஸ் எல்லாம் கூட தான் இருக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய நபர்கள் மேல, எப்படி டிவிகே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், டிவிகே வந்து ஒரு வாஷிங் மிஷின், புதுசா வரக்கூடிய நபர்களை வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் துவைச்சிட்டு அந்த கரையெல்லாம் சரி பண்ணிடும் அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்களை வந்து கேள்விகளாக எழுப்பிட்டு வராங்க டிவிகேக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள். இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் எங்க போனாரு ஏதானாரு, அவர் வந்து காணலப்பா அப்படின்ட்டு ஒரு சில டிவிகே தொண்டர்கள் அவங்களுடைய பதிவுகளை சோசியல் மீடியா பக்கத்துல வந்து போட்டுட்டு வராங்க. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நியூஸ் என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரீசெண்ட் டைமா டிவிகே எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேசக்கூடிய விஷயத்துல ஒரு சில நபர்கள் வந்து இருந்தாங்க. அதற்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து நியூஸ் சேனல்ல வந்து சொல்லப்பட்டு வந்தது இல்லையா. ஸோ அதற்கு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எங்க போனாரு அப்படின்ட்டு ஒரு சில டிவிகே தொண்டர்கள் அவங்களுடைய கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் வந்து அறநிலைத்துறையில மினிஸ்டரா இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு பர்சனலான ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டு, இதுக்கு முன்னாடி நீங்க வேற யாருக்காச்சும் அறநிலைத்துறை சம்பந்தப்பட்டு நீங்க லஞ்சம் ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி அவர் கொடுத்துருக்காரு இல்லையா, பர்சனல் மெயில் ஐடி, அதுக்கு வந்து நீங்க வந்து புகார் அனுப்பலாம், அதன் மீது கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறையில ஏதாச்சும் லஞ்சம் ஏதாச்சும் யாராச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா, ஸோ நான் ஒரு மெயில் ஐடி சொல்றேன், அதுக்கு உங்களுடைய புகார்களை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து அதிரடி காட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஊராட்சி நகராட்சியில ஏதாச்சும் அதிகாரிகள் லஞ்சம் இது போன்ற விஷயங்களை வந்து வாங்குறாங்களா அப்படின்றதுக்கு பார்ப்பதற்கு
இப்போ போலீஸ் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரீசெண்டா ரைடு வேற போயிருக்காங்க. விஜய் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாடு சம்பந்தப்பட்டு பட்ஜெட் ரெடி பண்ணுங்க. எவ்வளவு செலவு இருக்கு, அக்கௌண்ட்ல தமிழ்நாடு அரசு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, அது போன்ற செலவினங்கள், வருமானம் இது எல்லாத்தையும் பட்ஜெட்டா ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படம் வேற கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 23 இல்லைன்னா 31 ஜூலை இது போன்ற டைம்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் சோசியல் மீடியாலையும் நியூஸ் சேனலையும் அவ்வளவு வைரலா போய்கிட்டு இருக்கு. டிஎம்கேவை பயங்கரமா விமர்சனப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரீசெண்டா விஜயபாஸ்கர் அவர்களுடைய அந்த டிவிகேல வந்து சேர்ந்தார் இல்லையா, அந்த இணைப்பு விழா நடந்தது இல்லையா, அதுல வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து டிஎம்கே உடைய முக்கிய புள்ளிகள் இப்போ செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. எப்படி இவர் இப்படிலாம் பேசலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய விமர்சனங்களை வந்து அடிக்கிட்டு வராங்க. கரூர் சம்பவத்தை சார்ந்தெல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசி வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் டிஎம்கே தரப்புல இருந்து விமர்சனமாக மாறி இருக்கு. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் தான் ரீசெண்டா டிவிகே சம்பந்தப்பட்டு வந்து நடந்திருக்குங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.